இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துருக்மெனிஸ்தான் அதிபருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு. மலேசியாவிற்கு 2 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் துருக்மெனிஸ்தான் பிரதமர் செட்டார் பெர்டி மொஹமடோவுக்கு நேற்று புத்ரஜயாவில் உள்ள பெத்தானா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்நாட்டின் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பெர்டி மொஹமெடாவை காலை மணி 9க்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வரவேற்றார். அரச மலேசிய ராணுவ படை பிரிவின் முதல் பேட்டலியனில் இருந்து 103 உறுப்பினர்களும் 3 அதிகாரிகளும் அளித்த மரியாதை அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார். துணை பிரதமர்கள் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி, டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான், அமைச்சரவையின் இதர உறுப்பினர்கள், வெளிநாட்டு தூதரகம் உட்பட அரசாங்க உயர் அதிகாரிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். அன்வாருடன் கலந்துரையாடலை மேற்கொள்வதற்கு முன்பாக பெர்டி மொஹமடோ வருகையாளர்கள் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். 2,88,000 ஊழியர் சேமநிதி வாரிய சந்தாதாரர்கள் அதிகமான பங்களிப்புகளை செலுத்தியுள்ளனர். இவ்வாண்டு அக்டோபர் மாதம் வரையில் ஊழியர் சேமநிதி வாரியமான KWSP-ஐ சேர்ந்த 2,88,000 சந்தாதாரர்கள் 11 விழுக்காட்டு சட்டப்பூர்வ விகிதத்தை காட்டிலும் அதிகமான பங்களிப்புகளை வழங்குவதற்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி ஆண்டுக்கு 1 லட்சம் ரிங்கெட் வரம்பிற்கு உட்பட்டு சந்தாதாரர்கள் எவ்வேளையிலும் தாங்களாகவே முன்வந்து அதில் கூடுதலாக பணத்தை சேமிக்கலாம் என்று நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி சுமார் 10 லட்சம் சந்தாதாரர்கள் தன்னார்வ முறையில் ஊழியர் சேமநிதி வாரியத்தில் 1116 கோடி ரிங்கிட்டை செலுத்தியுள்ளார். சந்தாதாரர்கள் இந்த தன்னார்வ பங்களிப்புகளை எளிய செயலி, இணையம் மூலமாக பணம் செலுத்துதல், வங்கி நிறுவன முகவர்கள் மற்றும் KWSP முகப்பு ஆகியவற்றின் மூலமாக எப்போது வேண்டுமானாலும் செலுத்தலாம் என்றார் அவர். சந்தாதாரர்களின் ஓய்வூதிய பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் ஊழியர் சேமநிதி மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து நேற்று மேலவையில் ராட்ரிக் வாங் சி லீட் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். போதைப்பொருள் மயக்கத்தில் ஆட்டம் பாட்டம் 3 பதின்ம வயது பெண்கள் உட்பட 9 பேர் கைது. சபா கொதகினபாலுவில் போதைப்பொருள் மயக்கத்தில் ஒன்றாக ஆட்டம் போட்ட 3 பதின்ம வயது பெண்கள் உள்ளிட்ட 9 பேர் கைதாகியுள்ளனர். அவர்கள் வாடகைக்கு இருந்த அடுக்குமாடி வீட்டை கடந்த வாரம் போலீஸ் முற்றுகையிட்ட போது அது வெளிச்சத்துக்கு வந்தது. 20 வயதிலான அவர்கள் அனைவரும் ஷாபு உட்பட 4 வகையான போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த 3 பெண்களுக்கும் 6 ஆடவர்களுக்கும் அண்மையில்தான் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்குள் போதைப் பொருள் மயக்கத்தில் வீட்டில் ஆட்டம் போடும் அளவுக்கு அவர்கள் நெருக்கமாகிவிட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அவர்கள் மீதான விசாரணை தொடருவதாக கொதகினபாலு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் காசிம் மூடா தெரிவித்தார். மலாக்கா மருத்துவமனை மனநல பிரிவு நோயாளிகளுக்கு மலாக்கா மாய்கா மகளிர் பிரிவு கேரம் போர்டு உதவி. மலாக்கா மாய்கா மகளிர் பிரிவு துணைத் தலைவரான கல்பனா கிருஷ்ணன் மலாக்கா மருத்துவமனையின் மனநல மற்றும் உளவியல் பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு 2 கேரம் போர்டுகளை நன்கொடையாக அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு கேரம் விளையாட்டின் பயன்கள் அதிகம் என உணர்ந்து இந்த மனநல பிரிவின் தலைமை மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் காயத்ரி கல்பனாவிடம் இவ்வுதவியை கோரியிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட கல்பனா மனநல பிரிவில் உள்ள ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு இந்த கேரம் போர்டுகளை வழங்கி அவர்களின் மனநல சிகிச்சை முன்னேற்றத்திற்கு உதவியுள்ளார். மலாக்கா மாய்கா மகளிர் பிரிவின் துணைத் தலைவரின் இந்த உதவி மனநல பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பெரும் நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் பள்ளிகளில் 184 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. டாக்டர் லிங்கேஸ்வரன் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் நவம்பர் 30 வரைக்குமான மொத்த ஆசிரியர் பணி அமர்வு 8709 பேர் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போதைக்கு 184 காலி இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அதே சமயம் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களுக்கான தேவை 1420 பேராக இருக்கும் நிலையில் அதைவிட 277 பேர் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.
இவ்வேளையில் இடைநிலை பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழி பாட ஆசிரியர்களுக்கான மொத்த தேவை 605 பேராகும். ஆனால் கூடுதலாக 14 பேரையும் சேர்த்து மொத்தமாக 619 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலவையில் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் கல்வி அமைச்சு அவ்விவரங்களை வழங்கியது. தமிழ் பள்ளிகளில் 290 ஆசிரியர் காலி இடங்களை, இடைநிலை பள்ளிகளில் 50 தமிழ் மொழி ஆசிரியர்களுக்கான காலி இடங்களையும் நிரப்ப கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள திட்டங்கள் குறித்து லிங்கேஸ்வரன் கேட்டிருந்தார். அப்பணிகளுக்கு 69 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் எப்போது நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவர் என்ற விவரங்களையும் டாக்டர் லிங்கேஷ் கேட்டார். தான் இருந்த கழிவறைக்குள் புகுந்த பெண் தன்னை குற்றம் சாட்டுகிறார். நீதிபதியிடம் ஆடவர் முறையீடு. தான் இருந்த கழிவறைக்குள் புகுந்த பெண் தன்னையே குற்றம் சாட்டுவதாக பாலியல் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள முகமது சபூர் நசீர் என்ற ஆடவர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதியிடம் நேற்று முறையிட்டார். இச்சம்பவத்தில் அந்த பெண் குத்தியத்தில் வலது கண் வீங்கியுள்ளது. இந்நிலையில் தனக்கு ஜாமீன் தொகையை குறைக்கும்படி அந்த 34 வயது ஆடவர் நீதிபதியிடம் முறையிட்டார். குல்வான் லாமாங் கிர்திப் கம்போங் மலாயாவில் உள்ள பொது கழிவறையில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி மாலை மணி 5:20 அளவில் பெண்கள் கழிவறையில் புகுந்து அங்கிருந்த பெண்ணுக்கு எதிராக பாலியல் தாக்குதல் நடத்தியதாக அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிபதி 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்ததோடு வழக்கு மீண்டும் ஜனவரி 2ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என நிர்ணயித்தார். பள்ளி விடுமுறை காலத்தில் கடப்புதழ் அலுவலகத்தில் முகப்பிட சேவை நேரம் நீட்டிப்பு. பள்ளி விடுமுறை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடிநுழைவு துறையின் கடப்புதழ் வழங்கும் அலுவலகங்களில் முகப்பிட சேவைகளின் நேரம் இவ்வாண்டு டிசம்பர் 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும். வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து முகப்பிட சேவை நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தனது முகநூலில் தெரிவித்துள்ளது. கடப்புதழ் விவகாரங்கள் சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கு இந்த நடவடிக்கை உதவும் என கூறப்பட்டது. இதே இடுகையில் பதிவேற்றப்பட்ட போஸ்டரில் ஜொஹூர், கெடா, கிளந்தான் மற்றும் தெலங்கானா தவிர அனைத்து மாநிலங்களிலும் கடப்புதழ் வழங்கும் அலுவலகங்கள் வரும் டிசம்பர் 23 திங்கள் தொடங்கி டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை 1 மணி நேரம் ஓய்வு வழங்கப்படும். டிசம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் டிசம்பர் 21 மற்றும் டிசம்பர் 28 தேதிகளில் சனிக்கிழமை அலுவலக நேரம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செயல்படும். ஜொஹூர், கெடா, கிளந்தான் மற்றும் தெலங்கானாவில் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை முகப்பிட சேவைகள் செயல்படும். கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு டிசம்பர் 25ஆம் தேதி அனைத்து கடப்புதழ் அலுவலகங்களும் மூடப்படும். அரசியல்வாதிகளும் சமூக ஊடக பிரபலங்களுமே நம்பகத்தன்மையை குறைந்தவர்கள், ஆய்வில் கண்டறிவு. மலேசிய மக்கள் மத்தியில் மிகவும் நம்பகத்தன்மை குறைந்தவர்களாக அரசியல்வாதிகள் திகழ்வது பிரபல ஆய்வு நிறுவனமான இப்சாஸ் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 41 விழுக்காட்டினர் தாங்கள் அரசியல்வாதிகளையே நம்புவதில்லை என கூறியுள்ளனர். கடந்த மே 24 முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை 32 நாடுகளில் 23,530 பேரிடம் இணையம் வாயிலாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அரசியல்வாதிகளுக்கு அடுத்த நிலையில் இன்ஃபுளுசர்கள் என தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளும் சமூக ஊடக பிரபலங்களை பெரிதாக நம்புவதில்லை என 36 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். மக்களின் நம்பிக்கையை பெறாத வேளையாக அரசாங்க அமைச்சர் பொறுப்புகள் திகழ்கின்றன. 35 விழுக்காட்டு மலேசியர்கள் அமைச்சர்களை நம்புவதில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஈடாக விளம்பர நிர்வாகிகள் மற்றும் மத தலைவர்களை மக்கள் பெரிதாக நம்புவதில்லை. 30 விழுக்காட்டினர் அவ்வாறு கூறியுள்ளனர். உலக மக்களும் அரசியல்வாதிகளை தான் நம்ப முடியாதென கூறுகின்றனர். 58 விழுக்காட்டினருக்கு அரசியல் தலைவர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. மணமகள் மையத்தில் தீ விபத்து, 11 பேர் பலி. வியட்நாம் தலைநகர் ஹனோயில் உள்ள கரோக்கி மணமகள் மையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்த வேளையில் 2 காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். இவ்விபத்து வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. மேற்கு ஹனோயில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று தீயில் எரிந்து சாம்பலாகி அப்பகுதியை சுற்றிலும் உலோக குப்பைகள் சிதறி கிடப்பது போன்ற புகைப்படங்கள் அரசு ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன.
முன்னதாக அக்கட்டிடத்தில் பலர் சிக்கி உள்ளதாக தங்கள் தரப்பிற்கு தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் 7 வரை காப்பாற்றினர். அதில் 2 வரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் 11 பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. அந்த மணமக்கள் மையத்தை வேண்டுமென்றே தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்களை ஹனோஸ் போலீஸ் கைது செய்துள்ளது.